சிவாய. சுவாமிஜி, இப்போ நீங்கள் வைஷ்ணவர்களுக்கு தேவையான பெருமாள் பற்றின ஆன்மீக விளக்கத்தையும் சைவர்களுக்கு தேவையான சிவபெருமான் பற்றிய ஆன்மீக விளக்கத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க கருங்காலி பற்றி. ஆனால் அதே மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய கருங்காலி வேல், கருங்காலி சூளம், கருங்காலி பெட்டி மற்றும் பல வகையான பொருட்களை பற்றின விளக்கத்தையும் நீங்கள் கொடுக்கணும். திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. திருவண்ணாமலை சித்தர் ஸ்ரீ சிவகுருநாத சித்தர் அடியால் சிசியை ஸ்ரீ சர்க்குரு சிவலோகநாயகி சுவாமிகள் அவர்கள் கருங்காலினுடைய வேல், கருங்காலுடைய சிறிச்சக்கரம், கருங்காலினான பெட்டி, கருங்காலியினுடைய சூலாயுதம், இதையும் இப்படி நான் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், அதனுடைய தத்துவத்தையும் சித்தர் தத்துவத்தையும் சொல்ல வேண்டும் என்று உலக ஆன்மீக பக்தர்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அடியேன் அதை பற்றிய சிறிய விளக்கத்தையும் இங்கே தெரியப்படுத்துகிறேன். கருங்காலியினான வேல் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம். முருகப்பெருமானுக்காக சக்தியின் சொரூபமாய் வழங்கப்பட்டது இந்த வேல். இந்த வேல் நமது நமது பாவங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. நம்முடைய கர்ம வினைகளை, நமது முன்பதிவு செய்த கர்ம வினைகளை அகற்றக்கூடியது. நாம் இதை வீட்டிலே வைத்து நாம் வழிபடும் போது முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமான் தலத்திற்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் தலத்துக்கு சென்று அவருடைய பாதத்திலே வைத்து நாம் வீட்டுக்கு எடுத்து வைத்து வழிபடலாம். இந்த வேலையும் நாம் ஒரு பாத்திரத்திலே, ஒரு செப்பு பாத்திரம், ஒரு வெண்கல பாத்திரத்திலே விபூதி பிரசாதத்தை நிரப்பி அதனுள் வேல் வைத்து, அந்த வேலுடைய தன்மை மூடியிருக்கும் பட்சத்திலே அந்த மேல் பகுதியில் இருக்கும் அந்த வேல் பகுதி மட்டும் தெரிய வேண்டும். மற்றது முக்கால் பகுதி அந்த விபூதி பிரசாதத்திலே மூடியிருக்க மாதிரி வைத்து விளக்கு ஏற்றி முருகப்பெருமான் உண்டான மலர் புஷ்பங்களை சாற்றி நாம் அகல் விளக்கு ஏற்றி தினமும் வைத்து வழிபடலாம். அந்த விபூதி பிரசாதத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி அறிவு, ஞானம், ஆற்றல் பெறவும், அதாவது திருமணம் ஆகாதவர்கள், செவ்வாதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த விபூதி பிரசாதத்தை தினமும் முருக நாமத்தை சொல்லி ஓம் சரவண பவாய நமக, ஓம் கார்த்திகேயாய நமக, ஓம் ஸ்ரீ பழனி ஆண்டவனையே போற்றி போற்றி என்று நமக்கு ஏழை எளியவர்களும் கல்வியிலே கல்வித்தன்மை இல்லாதவர்களும் கூட இந்த முருகப்பெருமான் நாமத்தை சொல்லி நாம் இதை நெற்றியிலே பூசிக்கொண்டால் கல்வி அறிவு, ஞானத்திற்கு உண்டான ஒரு தத்துவம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல் இந்த கருங்காலி வேலிலே இருக்கிறது என்று என்னுடைய குருநாதர் ஸ்ரீ புலிமூர்த்தி சித்தர்வர்கள் அடியனுக்கு இந்த தத்துவத்தை, ஸ்ரீ பழனியில் இருக்கக்கூடிய புலிமூர்த்தி சித்தர்வர்கள் இந்த தத்துவத்தை அடியனுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த கருங்காலி வேலை நான் வீட்டிலே வைத்து வழிபடுவது மிகவும் சால சிறந்தது. நம்முடன் முருகப்பெருமான் நம்முடனே இருந்து கொண்டிருக்கிறார். நமது குழந்தைகளுடன் இருந்து கொண்டே இருக்கிறார். நமது பிள்ளைகளுடன் பேரம்பேத்தியுடன் இந்த முருகப்பெருமான் உடன் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்று ஒரு சக்தி நமக்கு நம்முடைய எல்கையிலே கிடைக்கிறது. அடுத்தது கருங்காலி சூலாயுதம். சூலாயுதம் சக்தியின் சொருவமானது, அதாவது காளியின் சொருவமானது சூலாயுதம். இதை நாம் வீட்டில் வைத்து எப்படி வழிபட வேண்டும் என்றால், என்னுடைய குருநாதர் ரகசிய முறைப்படி இந்த கருங்காலி வேலை ஒரு செப்பு தட்டிலே வைத்து, அதாவது வேப்ப இலை, தினமும் வேப்ப இலை ஒரு கொப்பு பிடுங்கி அதை தட்டிலே பரப்பி அதன் மீது இந்த கருங்காலி சூதாயத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் விட்டு இதை நாம் தினமும் அகல் விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வரலாம். அந்த குங்கும பிரசாதத்தையும் அந்த மஞ்சள் பிரசாதம் பெண்கள் அணிந்து கொள்ளும் போது தன்னுடைய கணவருடைய ஆயுள் பலன் நீடிக்கிறது, தன்னுடைய குடும்பத்திற்கு உண்டான ஆயுள் பலன் நீடிக்கிறது. ஆகவே இதை பக்தியுடனும் முறையாகவும் இதை கடைபிடிக்கலாம். குடும்பத்தினுடைய தன்மையிலே நமக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறது. ஆகவே இந்த கருங்காலி சூலகத்தை நல்லபடியான முறையில் வைத்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லபடியான முறையில் வைத்து வழிபடலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருங்காலினான ஸ்ரீசக்கரம் இது மிகவும் சக்தியானது. அனைத்து அம்மன் சக்தியினுடைய தத்துவமாய் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீ ஆதிசங்கரால் நிர்வகிக்கப்பட்டது. இது மிகவும் சக்தியானது. இதில் அனைத்து தெய்வ அம்மன்களுடைய அனுக்கிரகம் வீட்டிருக்கிறது. இந்த கருங்காலி சக்கரத்தை நாம் வீட்டிலே வைத்து எப்படி வழிபட என்றால், நாம் புஷ்பங்கள் அனைத்தும், மல்லிகை பூவு, புஷ்பங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை பூவையும் நாம் அதிலே ஒரு தட்டிலே பரத்தி இந்த கருங்காலி சக்கரத்தை மேலே வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு, சந்தனம் குங்குமம் இட்டு நாம் தினமும் வீட்டு வாசப்படியிலே மஞ்சள் தண்ணி தெளித்து, வீட்டிலே வாசனை திரவெல்லாம் தெளித்து நாம் அகல் விளக்கேற்றி இதை வழிபடும் போது நமக்கு அத்தனை குலதெய்வங்களின் கோயில் முதற்கொண்டு அத்தனை அம்மன்களை நம்ம வழிபட்டதற்குண்டான ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது. ஆகவே இதை வீட்டிலே வைத்து சுத்தபத்தமாக வீட்டையும் மனதையும் சுத்தவகித்தமாக இருந்தாலே போதும். நல்லபடியான முறையிலே இந்த அனுக்கிரகம் ஏற்படும். படிக்கும் குழந்தைகளும் இதை தொட்டு வணங்கி அதன் மேல் இருக்கும் அந்த குங்கும பிரசாதத்தையும் மஞ்சள் பொடியையும் நாம் படிக்கும் குழந்தைகள் நெற்றியிலே வைத்து விட்டால் அவைகள் அமர்ந்து
பள்ளிக்கூடம் போய் திரும்பி வந்தபொழுது இதை கைகால் முகத்தை கழுவ செய்துவிட்டு அவர்களை சாப்பாடு அறிந்துவிட்டு உட்கார்ந்து இதை நெற்றியிலே வைத்து விட்டால் அந்த மறதி சக்தி அடியோடு மாற்றம் ஏற்பட்டுவிடும், நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆகவே என் குருநாதர் சொன்னது போல் என் போகர் மகரிஷியுடைய அனுகிரகத்திலே இந்த சிவகுருநாத சித்தன் உலக மக்களுக்கெல்லாம் இந்த ஒரு ரகசியத்தையும் தெரியப்படுத்துகிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம், திருநீலகண்டம், தில்லை சிதம்பரம், திரு அண்ணாமலையானே போற்றி போற்றி. ஓம் நமசிவாயா. உலக ஆன்மீக மக்களே, உங்களுக்காகவே சிவகுருநாத நமசிவாய சுவாமிகள் கருங்காலி, ருத்ராட்சம், சஞ்சீனிவேர் மற்றும் பல ஆன்மீக விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் ஜாதகம் கணிப்பது, ஜாதகம் பார்ப்பது, அதற்கான விளக்கம் கேட்பது போன்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனை ஆன்மீக விளக்கங்களை கொடுப்பார்கள். அதுபோக மேலும் பல விவரங்களுக்கு யூடியூபில் திருவண்ணாமலை சிவகுருநாத சித்தர் என்ற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா பல ஆன்மீக விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்பது அடியாளின் பணிவான வேண்டுகோள். ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா.